தனியாக இருக்கிறது உங்களுக்கு ரொம்ப பயமாக இருக்கா? ஃபோன் ரொம்ப சைலண்ட்டாக இருக்குது, யாரும் மெசேஜ் பண்ணுறதில்ல, கால் பண்ணுறதில்ல, தனியாக தவிக்கிற மாதிரி இருக்குது, இப்படிலாம் மைண்டில் உங்களுக்கு தோணுதா? ஆனால் ஒரு கேள்விங்க, தனிமைங்கிறது சாபமா இல்லை நம்ம லைஃப்பை மாற்ற வர ஒரு ஆசீர்வாதமா? இது மனசு பேசுது. நான் கனகவல்லி. இன்னைக்கு நான் பேச போகிற டாபிக், தனிமை ஏன் வலிக்கிறது. அதாவது நாம் ரொம்ப நேசிக்கிறவங்க நம்ம கூட இல்லாத போது, நம்மளை புரிஞ்சுக்கிட்ட ஒருத்தர் நம்ம கூட இல்லாத போது, எப்பவுமே சோஷியல் மீடியாவில் இருக்கோம், யாருக்கிட்டையாவது சேட் பண்ணிகிட்ருக்கோம், கால்ஸ் பண்ணிகிட்ருக்கோம், ஏதாவது ஒரு டைவர்ஷனில் இருக்கும். ஏன்னா நம்ம மனசுக்குள்ளே பேசுகிற சத்தம் நம்மளால் கேட்க முடியறதில்ல. அதுக்காகவே ஒரு கம்பெனி ஏதாச்சும் ஒன்று க்ரியேட் பண்ணிக்கிட்டே இருக்கோம் நம்ம எப்போ பார்த்தாலும். அந்த ஒரு கம்பெனி நமக்கு இல்லைன்ற போது லைஃப்பில் நம்மளை ஏதோ கண்ணை கட்டி காட்டில் விட்ட மாதிரி ஃபீல் ஆகுது. அந்த தனிமை தான் நம்மளை ரொம்ப சுடுது இல்லையா? நம்மளை யாராவது ஒருத்தவங்க எப்போவுமே புரிஞ்சுக்கணும் அப்படின்னு நம்ம நினைக்கும்போது, அந்த பர்சன் ரொம்ப தூரமாக போயிட்டாங்கன்னா அந்த டைம் ரொம்ப நமக்கு தனிமை ஃபீல் ஆகுது. இதனாலே பார்த்தீங்கன்னா அதை டாலரேட் பண்ண முடியாதவங்க தனிமையாக இருக்கவே அவாய்ட் பண்ணிடுறாங்க. ஓகே, இது ஒரு பிக் ரீசன். அவங்களுக்கு ரீசன் டிபெண்டன்சி தான். கடவுள் ஏன் தனிமையை கொடுக்கிறார்? ஆக்சுவலாக நான் ஒரு விஷயத்தை ரொம்ப நம்புகிறேங்க. கடவுள் சில பேரை கூட்டத்தில் வளர்ப்பார், சில பேர் தனிமையில் வளர்ப்பார். நோட் பண்ணியிருக்கீங்களா? இதை நீங்கள் ரியலைஸ் பண்ணியிருக்கீங்களா யாராவது? அப்படி ரியலைஸ் பண்ணியிருந்தா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஒரு விஷயம் பாருங்கள், நம்ம தனிமையில் இருக்கும்போது தான் நம்ம பலம் என்ன, நம்ம பலவீனம் என்ன, எல்லாமே நம்மளுக்கு தெரியுங்க. ஓகே, நம்ம தனிமையில் இருக்கும்போது நிறையா உடஞ்சி அழுதுருக்கலாம். ஓகே, எல்லாருமே, யாருக்கு தான் அது வரல? தனிமைங்கிறது யாருக்கு தான் வந்து போகலை? தனிமையில் நிறைய வழிகளை நம்ம அனுபவிக்கலாம். இப்போ கூட நீங்கள் உடஞ்சி போயிருக்கலாம். ஏண்டா இந்த வாழ்க்கைன்னு கேள்வி கூட நீங்கள் கேட்டிருக்கலாம். ஆனால் லேட்டர் அது என்ன பண்ணுதுன்னா, அந்த தனிமையில் இருக்கும்போது தான் நீங்கள் யார், உண்மையிலே நீங்கள் யார், உங்களுடைய பலம் என்ன, உங்களுடைய பலவீனம் என்ன அப்படிங்கிறத நீங்கள் கண்டுபிடிக்கவே ஆரம்பிச்சிருப்பீங்க. சத்தியமாக அது நீங்கள் கூட்டத்தில் இருக்கும்போது உங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சிருக்காது. இப்போ ஒரு செம்மறியாடு எப்படி லைனாக அப்படியே ஒன்று பின்னாடி போகுது, எங்கே போகிறோன்னே தெரியாமல், அதே மாதிரி தான் நம்ம இருந்திருப்போம். ஆனால் தனிமையில் இருந்து பாருங்களேன், ஒரு கட்டத்துக்கு மேலே பெயினுக்கு அப்புறம் நீங்கள் ஒரு விஷயத்தை வாழ்க்கையில் கண்டுபிடிப்பீங்க. அது பாசிட்டிவாக தான் இருக்கும், கண்டிப்பாக நெகட்டிவாக கண்டிப்பாக இருக்காது. நல்லா கீனாக வாட்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரியும் நம்ம லைஃப்பில் யாரை நம்பணும், யார் உண்மையான அன்பு, யார் டெம்ப்ரவரி, இதெல்லாம் நீங்கள் தனிமையில் இருக்கும்போது தெரிஞ்சுக்கலாங்க. உண்மைதான் இது. நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்களேன். ஒரு கட்டத்துக்கு மேலே எல்லாத்தையுமே உங்களுக்கு அது புரிய வைக்கும் அந்த தனிமை. என்னோடய லைஃப்பில் பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸாம்பிள் ஒன்றுமே இல்லைங்க. நான் எனக்கு ஒரு கொஞ்ச நாளாக நான் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸில் இருந்தேன். ஸோ எனக்கு மென்டலாக ஒரு பீஸ் தேவைப்பட்டுது. கடந்த சில மாதங்களாக நான் என்ன பண்ணேன்னா, வாட்ஸ்அப் அன்இன்ஸ்டால் பண்ணேன். ஓகே, இது கேட்க ரொம்ப ஒரு சிம்பிளான ஸ்டோரியாக இருக்கும். ஆனால் இதில் ஒரு ரியாலிட்டி நீங்கள் உங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும். வாட்ஸ்அப் நான் அன்இன்ஸ்டால் பண்ணி வைக்கிறேன். ஒரு ஃப்ரெண்ட்ஸ் கூட எந்த ஒரு உறவுமே என்ன ஏதுன்னு எதுவுமே கேட்கல. ஓகே, அந்த மாதிரி நான் என்னடா இது, அப்போ வாட்ஸ்அப்பில் பேசுகிறது எல்லாம் என்னது அது? அப்போ அவங்க வாட்ஸ்அப்புன்றது அந்த என்டர்டெயின்மெண்ட்காக அங்கே வரும்போது மட்டும்தான் நம்மக்கிட்ட பேசுகிறாங்க. நம்ம அதுக்கப்புறம் அந்த ஆன்லைனில் இல்லை அப்படின்னு சொல்லிட்டா கிடையாது, நம்ம என்ன ஆனாலும் பரவாயில்ல. இப்போது எப்படி இந்த உலகம் மாறிடுச்சு பார்த்தீங்களா? இந்த மாதிரி நான் தனிமையில் பார்க்கும்போது தான் எனக்கு யார் உண்மையான நண்பர்கள், உண்மையான உறவுகள் எதுன்னு நான் ஐடென்டிஃபை பண்ணேன். ஸோ எனக்கு தனிமைக்கு நான் தேங்க்ஸ் சொல்லணும்னு நினைக்கிறேன். ஓகே, தனிமைக்கு தான் நான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும். நம்ம யாருமே
நம்ம யாரெல்லாம் வந்து நம்பினோமோ அவங்கள தனிமை காட்டி கொடுத்துருச்சு. இவங்கெல்லாம் உனக்கு ரியலான ஃப்ரெண்ட்ஸ் கிடையாது, ரியலான ரிலேட்டிவ்ஸ் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் வேணால் யாராவது ட்ரை பண்ணி பாருங்கள். இப்படி வந்து சோஷியல் வட்டாரத்திலே வந்து நம்ம ஒரு ஃபெஸ்டிவல் செலிப்ரேட் பண்ணிகிட்ருக்கோம். இந்த காலத்தில் அப்படி தான் இருக்குது. ஃப்ரெண்ட்ஸு எல்லாமே வந்து அதில் தான் போய்கிட்டு இருக்கு இப்போது. நீங்கள் அதை நிறுத்தி பாருங்களேன். நீங்கள் எந்த ஒரு ஜோனில் இருக்கீங்கன்னு உங்களுக்கே தெரியும். நம்ம என்ன பண்ணிகிட்ருக்கோம், நம்மளை சுற்றி என்ன கூட்டம் இருக்குது, நம்ம லைஃப் யார் கூட ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்கோம், இது உண்மையாக வந்து வர்த்தானதா அப்படிங்கிறதே உங்களுக்கு அப்போ தான் புரிய ஆரம்பிக்கும். சில பேர் வந்து நினைக்கலாம், இல்லையே நான் ஆன்லைனில் இல்லைன்னா கூட என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் எனக்கு உயிராக தான் இருக்கிறாங்க, என்னை ரொம்ப நேசிக்கிறாங்க, எப்போவுமே எனக்கு அவைலபிளாக இருக்காங்கன்னு நீங்கள் சொன்னால் ஐம் ஸோ ஹாப்பி. நீங்கள் ரொம்ப பிளெஸ்டுங்க. ஓகே, நீங்கள் ரொம்ப பிளெஸ்டு, ஹாப்பியாக இருங்க. ஸோ என்ன மாதிரி தனிமையில் ரியல் ஃபேஸை பார்த்தவங்க நிறைய பேர் வேதனை அனுபவிச்சிட்ருப்பாங்க, இந்த சூழ்நிலை ஏன் உருவாச்சுன்னு. ஸோ அவங்களுக்கு இந்த பாசிட்டிவ் கிளாரிட்டி நான் சொல்ல விரும்புகிறேன். என்னோடய வீடியோஸில் நான் எல்லாமே வந்து என்னுடைய அனுபவங்கள், என்னுடைய உணர்ச்சி எல்லாம் என்னுடைய அனுபவங்களை சார்ந்தது, என்னுடைய அப்சர்வேஷன், ஓன் அப்சர்வேஷன். ஓகே, ஸோ நான் பட்ட இந்த வலிகள் எல்லாமே நீங்களும் பட்டிருப்பீங்கன்னு எனக்கு தெரியும். ஸோ அந்த மாதிரியான காலகட்டத்தில் தான் நம்ம இப்போ இருக்கோம். ஸோ என்னோடய வீடியோஸ் வந்து எல்லாருக்குமே நான் சொல்ல மாட்டேன். அகெயின், யாருக்கு வேணுமோ அந்த ஒருத்தருக்கு இந்த வீடியோ, என்ன மாதிரி வழிகளை யார் அனுபவிச்சிட்ருக்காங்களோ அவங்களுக்கு இந்த வீடியோ. ஸோ என் மூலயமா, இந்த வீடியோ மூலயமா உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும்னு நான் நம்புகிறேன். ஸோ ஒரு நாள் நீங்கள் தனியாக இருந்த நாட்களை நினச்சி அழமாட்டீங்க, நீங்கள் அதுக்கு நன்றி தான் சொல்லுவீங்க கண்டிப்பாக, ஐம் ஷுர். அதனால் இன்றைக்கி நீங்கள் தனியாக இருந்தீங்கன்னா அதை ஒரு பனிஷ்மெண்ட்டாக தயவு செய்து பார்க்காதீங்க. கடவுள் உங்களோட பேசிகிட்ருக்காரு. ஓகே, கடவுள் எப்படி பேசுவார்? இப்படி தான் பேசுவார். மனிதர்கள் மட்டும்தான் நம்மளோட லைவில் உட்காந்து பேசுவாங்க. நம்ம கடவுள் மட்டும்தான் நம்ம கஷ்ட காலத்தில் நமக்கு ஒரு சோதனையை கொடுத்து ஒரு சூழ்நிலையை உருவாக்கி அதன் மூலமாக நமக்கு ஒரு பாடம் கற்றுக் கொடுப்பார், வாழ்க்கையோட கிளாரிட்டி புரிய வைப்பார், நமக்கு ஒரு டைரக்ஷன் காட்டுவார். ஸோ உங்களுக்கு இது வந்து ஒரு பனிஷ்மெண்ட் கிடையாது. ஸோ தனிமை ஒரு சாபம் கிடையாது, அது உங்கள் லைஃப்பை மாற்ற வர ஒரு பிளெஸ்ஸிங், ஒரு ஆசீர்வாதம். நான் என்ன சொல்ல வரேன்னா, எல்லாருமே உங்களை விட்டு போன மாதிரி தோன்ற நேரத்தில் கூட கடவுள் உங்களை விட்டு போயிருக்க மாட்டார். ஸோ இதை மனசில் நல்லா பதிய வச்சுக்கோங்க. இந்த வீடியோ உங்கள் மனசோடு பேசுச்சுன்னா நீங்கள் தனியாக இல்லைங்க. இந்த மாதிரி உண்மை பேசுகிற வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.